வாய்ந்த உள்ளூர் முகமதியா ஜும்மா பள்ளிவாசல். அந்த ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் சமத் அங்கியார். அதே போல ரஷ்டிபோர்ட் என்னுடைய பெரிய பள்ளிவாசலுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள் தான் நம்முடைய அனிபா மேஜர் அவர்கள். அதே போல எங்களை கல்வி ஐடியலி கவனிக்கிறோமா பிறவிலே பொருளாதார வந்திருக்கிறார், வந்திருக்கிறார், அந்த தலைவராக நான் செயல்படுகிறேன். அதில் நீங்கள் வந்து அனைத்து சகோதரர்களும் வர்த்தக சங்கங்கள் வந்திருக்கிறது. அதே போல் மீனவ சங்கம் வந்திருக்கிறது. வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை போன செவ்வாய்க்கிழமையிலிருந்து நிவாரணத்துக்காக வேண்டி நாங்கள் எந்த ஒரு ஊரையும் நாங்கள் சாய்ஸ் பண்ணலை. நாங்கள் எங்கள் ஊரில் பொதுவாகத்தான் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு பிறகுதான் எந்த ஊரென்று தீர்மானிக்கிறதுல நாங்கள் ஒரு முடிவாக இருந்தோம். அதாவது அந்த ஊரை போய் பார்த்து எந்த ஊரில் கஷ்டப்படுகிறதோ அந்த ஊருக்கு தான் எங்களுடைய பொருட்களை, அதாவது எங்கள் ஊர் மக்கள் எங்கள்கிட்ட தந்தது ஒரு அமானியமாக தந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அவ்வளோ பேரும் குறைவான ஒரு 16 பேர் 17 பேர் வந்தாலும் இந்த இவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 15,000 பேருக்குரிய எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 15,000 பேருக்குரிய ஹலீஃபாக்களாக தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த நிவாரணம் அவங்க தந்த அதில் நீங்கள் சும்மா ஒரு அறிமுகத்துக்காக நான் சொல்கிறேன். சில பிள்ளைகள், அந்த சின்ன பிள்ளைகளும் கூட அந்த நிதியில் தன்னுடைய சேர்த்த உண்டியலை கூட அது நம்மளும் சிறிய பிரயாயத்தில் அதில் ₹1 ₹2 சேர்க்கும் போதும் அதை நம்ம அதை உடைக்கக்கூடே நம்ம அதை கொடுக்கறதுக்கு மனம் பாருங்கள். நம்ம சிறிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில். ஆனால் அதை கூட அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா, அதிகமான பிள்ளைகள் அந்த நிதிக்குள்ளே வந்து போட்டுருந்தாங்க. குறிப்பாக சொல்கிறேன்னா இன்னும் எங்களுக்கு செல்ல போனால் ஏழைகள், எங்கள் ஊர்லேயும் அதிகமான ஏழைகள் இருக்கிற அந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள், பெண்கள் குறிப்பாக இந்த நிதியத்தில் வந்து அவங்களுடைய ஏழுமான பங்களிப்பு போட்டிருந்தாங்க. யாசகராக இருக்கக்கூடிய சில 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 வசதி இல்லாதவர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னா எங்களை அந்த நிதியத்துக்குள்ளே கொண்டு தன்னுடைய பணத்தை போட்டுருந்தாங்க. அப்போ இப்படியாக கஷ்டப்பட்டு போட்டு அந்த பணத்தை நாங்களும் பேசும்போது எங்கள் எல்லா பள்ளிவாசலும், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நிதியத்தை நாங்கள் ஒன்று தரத்தினோம். தகுதியான ஆட்களுக்கு போய் சேரணும்ன்றதுதான். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கவலைப்பட்ட ரீதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒரு கவலை இருந்துச்சோ அந்த கவலை ரசூலுல்லாஹ் முத்தவாஸில் ஹஸான் கவலை பணிந்தவங்களை தான் ரசூலுல்லாஹ் எப்பயும் இருப்பாங்க, உம்மத்துடைய கவலையோடு இருப்பாங்க. அந்த கவலையில் தான் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்குரிய காரணமாக அமைஞ்சிச்சு. அதை முன்னாக வச்சு எங்களுடைய கவலை, எங்கள் ஊர் மக்களுடைய கவலை, எங்களுடைய இதுக்கு பொறுப்பாக இருந்தவருடைய கவலை சரியான ஒரு இடத்துக்கு போய் சேரணும் என்ற ஒரு நியத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை கவலையை கபூல் செஞ்சு உங்களோட ஊரால் தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். எங்கள் முதலாவது கட்டம், முதலாவது நிவாரணம், அந்த வெள்ள நிவாரணம் உங்களோட ஊருக்கு தான், நூரானியா ஜும்மா மஸ்ஜிதுக்கு தான் வந்திருக்கிறது. வெள்ளம்பிட்டிய நகர கொரோனாவை நூரானியா ஜும்மா மஸ்ஜிதுக்கு தான் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இப்போ நாங்கள் வந்திருக்கக்கூடிய அவ்வளோ உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறோம்னா, எங்களுக்கு இந்த நிவாரணம் எடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டவங்க, இதில் பாடுபட்டவங்க, நீங்கள் தண்ணீருடைய அளவையும் காட்டினீங்க. அந்த கஷ்டப்பட்ட மக்களை எங்களுக்கு நீங்கள் காட்டி அவங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் படுற அந்த கவலை, ஒரு சந்தோஷம்தான் எங்களுடைய இந்த நிவாரண பொதி, இந்த சதக்கா நிவாரணம்னா இந்த சதக்கா கபூலியத்துக்குரிய அடையாளமாக அமையும். அவங்களோட கவலையை போக்குறது தான், அந்த கவலை அவங்களுக்கு போகிறது தான் எங்களுடைய இந்த நிவாரணத்துக்குரிய கபூலியத்தாக அமையும்ங்கிறத நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு முன்வைக்கோம். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் தகுதியான அவங்களை காட்டித்தரும்படி நீங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய செயலாளர் பேசுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நகர அந்த பகுதியினுடைய ஜும்மா பள்ளியாக இருக்கிற நூரானியா ஜும்மா மஸ்ஜிதினுடைய தலைவர் நசருதீன் ஹாஜியார், அதே போல் பேஷிமா, அதே மாதிரி எங்களுடைய ரிஃபாஸ் நானா மற்றும் உபதலைவர் ஷிராஜ் நானா, ட்ரெஷரர் ரிஃபான் நானா, அதே மாதிரி இந்த மஹல்லாவாசிகள், இதில் முன்னுக்கு நின்று செயல்படுகிற சகல தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கல்முனை மக்கள் சார்பான இனிய சலாத்தை கூறிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஏற்கனவே எங்களுடைய இந்த நிவாரண இந்த பயணத்தினுடைய அமீராக இருக்கிற எங்களுடைய சமடாஜி ஹனிஃபாஜி அதே மாதிரி எங்களுடைய முர்ஷித் முஃப்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஊரில் இந்த இந்த நாட்டில் எந்த அனர்த்தம் நடந்தாலும் இந்த கல்முனை மக்கள் அவங்க ஈந்து ஒரு பரோபகாரம் செய்து பல உதவிகளை செய்வாங்க. அந்த அடிப்படையில் இந்த அனர்த்தம் மிக மோசமாக இந்த நாட்டை தாக்கி இருந்தது. அதில் எங்களோட மக்கள் ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு தனிநபர்களாக சேகரித்த அந்த பொருட்களை நிதி மற்றும் நிவாரணப் பொருட்களை உரிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நியத்தொண்டு வச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு பார்வைக்கு கொழும்பிலிருந்து தான் எங்கேயும் நிவாரணப் பொருட்கள் போகிறது வெளியூர்களுக்கு. அப்போ எங்களுக்கும் முதலாவது இடத்தை நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய தேசிய செயலாளராக இருக்கிற ஹஸ்ரத் அல்காம் உராமித் அவர் தான் எங்களை தொடர்பு கொண்டு இங்கேருந்து நிறைய வெளியூர்களுக்கு போயிட்டு ஆனால் இங்கே பெரிய ஒரு தேவை ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கல்முனை மக்கள் கவனத்தில் எடுத்தீங்கன்னா பெரிய ஒரு 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 இடைவெளியை நிரப்பின ஒரு தேவையாக இருக்குங்கிற ரிக்வெஸ்ட்டை முதலாவது அவர் தான் சொன்னேன். அப்போ எங்களுக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு, என்னடா இந்த பெரிய இதில் இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குமா? ஏன்னா இங்கிருந்தால் நிறைய சாமான்கள் கம்பளை ஆட்டும் மூதுரா ஆட்டும் இங்கே தான் போகும். அப்போ ஏதோ அவர் முக்கியமான ஒரு ஆள் சொல்கிறார் என்னென்னு சொல்லி பார்ப்போம்ன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த கடந்த திங்கட்கிழமை நாங்கள் இங்கே நேரடியாக வந்து சில ஒரு கலை விஜயங்களை செஞ்சு பேசியிருந்தோம். அதில் குலநாவ மஸ்ஜித் ஃபெடரேஷனை சேர்ந்த ஜகரியா ஹசரத்துக்கும் கொடுத்த நன்றி சொல்லணும். அவர் அது எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி இங்கே வந்திருந்த அந்த இதுக்குரிய ஒருங்கிணைப்பு பணிகளை செஞ்சு தந்திருந்தார். இப்போ வந்த சகோதரர்களுக்கு வழங்கியிருக்கும் இந்த ஏரியா எவ்வளவு பாதிக்கப்பட்டு எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறத இப்போ வந்திருக்கிற ஆட்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த அனர்த்தம் வந்திருக்கிறது. இதிலிருந்து நம்ம மீண்டெழ வேண்டும். அதுக்கு ஒரு சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் இன மத மொழி எந்த பேதமும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நியத்தை அவங்க இருந்துச்சு. அல்லாஹ் அதுக்குரிய இடத்தை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறானுங்கிற சந்தோஷமும் மன திருப்தியும் எங்களுக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பணியை இப்போ உங்களோட சேர்ந்து உங்களோட வழிகாட்டுதலில் இங்கே இருக்கிற மஹல்லாவாசிகளாக இருக்கிற மூவனத்தை சேர்ந்த 850 குடும்பங்களுக்கு இந்த பொதிகளை நாம் இப்போ இருந்து நாங்கள் பங்கீடு செய்ய போகிறோம். அதுக்குரிய வழிகாட்டுதல்களை இந்த நூரானியா ஜும்மா மஸ்ஜித்தினுடைய நிர்வாகத்தினரும் இந்த மக்களும் காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பணிகளை செய்கிறதுக்கு இருக்கிறோம். இதில் எங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இப்போ நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மக்களோட உடைமைகள் பொருளாதாரங்கள் எப்படி சேதப்பட்டிருக்கோ அதே மாதிரி உளவியல் ரீதியாகவும் இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களோட அன்றாட வாழ்க்கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது, இவங்களுடைய பொருளாதாரம் முடக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்களோட உளவியல்லையும் இவங்க ஒரு பாதிப்பில் இருப்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வீடு வீடாக போகிற நம்ம மிச்சம் பொறுப்புணர்வோடையும் பொறுமையோடையும் நம்ம அந்த உரிய பொதிகளை கொடுத்து அதை நம்ம பக்குவமாக நடந்து கொள்றதுக்கு இருக்கணும். யாராவது ஏதாவது வார்த்தை பேசினாலும் கூட நம்ம பொறுமையாக இருந்து இந்த விஷயத்தை இந்த பணியை நல்லதாக நம்ம முடித்து எடுக்க வேண்டும். அந்த 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 பொறுப்புணர்வை அந்த கடமையை நம்ம எல்லோரும் உணர்ந்து செயற்படுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தலைவர் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தாரு. மாசம் ஓட எப்படி நியத்திருச்சோ அந்நிய மக்கள் நீரை அதே மாதிரி நாங்கள் அந்த காலத்தில் ஈச்சப்பழம் வந்தாலும் முக்கியத்துவம் அவங்களை கொடுத்து இந்த ஊருக்கு நான் செஞ்சு கொண்டு வாரோம். அல்லடைக்கு சரி நீங்கள் 850 குடும்பத்தாங்க அதில் 150 குடும்பம் அந்நிய மக்கள் இருக்கிறாங்க. இப்போக்கி நான் அவங்களுக்கு ஏழ்மான மாதிரி 30-40 ஒரு முறையாக டோக்கனை கொடுத்து செஞ்சேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில மண்டபுக்கள் இருக்கிறதா நீங்கள் அமைதியாக போயிட்டு என்ன கிடைக்கல எங்களுக்கு எழுகும் போது அவங்களுக்கு அப்படிலாம் வாரது. இப்போ இதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இப்போ செஞ்சு போகிறோம். இப்போ நீங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் ஒரு 100 டோக்கன் மட்டும் இப்போக்கி காலையில் எழுதி நாங்கள் மார்க் பண்ணி போட்டு வச்சுட்டோம். சரி இப்போ நாங்கள் ஒரு அறிவிப்பு கொண்டு கொடுத்து அவங்களுக்கு எனக்கு அறிவிப்போம் பள்ளிக்கிட்ட அவங்களுக்கு லொரியிலேருந்து அப்படியே உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ உள்ளுக்கு கொடுக்க காரணம் இல்லைன்னு சொன்னால் அந்த டிப்பர் அது இதெல்லாம் வந்து ஊற்றில் இருக்கிறதோட கொஞ்சம் சிரமமாகிட்டாங்க அன்றைக்கி. அதனால் இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு அவங்களை அனுப்பிப்போம். அனுப்பிச்சு இன்ஷால்லாம் லொரியை அனுப்பி வச்சு நாங்கள் கொடுத்தா எங்களுக்கு சிரமம்லாம் கொடுக்குறது கிடையாது. இப்போது கொலன்னாவ நூரானியா ஜும்மா மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பள்ளின மக்களுக்குமான இந்த நிவாரணப் பொதிகள் சுமார் 7500 ரூபாய்க்கு மேல் பொறுமதியான இந்த 850 நிவாரணப் பொதிகளை இந்த நிர்வாகத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய கல்முனை அனைத்து பள்ளிவாசல் இன்னும் ஜம்மியத்துல் உலமா
இன்னும் வாலிபர்கள் எல்லோரும் இணைந்து, வர்த்தகர்கள் எல்லோரும் இணைந்து இது எங்களிடம் அமானியமாக தந்த இந்த பொருட்களை கொலன்னாவ மெக்கட கொலன்னாவ நூரானியா ஜும்மா மஸ்ஜித் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக வேண்டி 850 இந்த பொதிகளை நாங்கள் அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் நாங்கள் அந்த பொதுமக்களிடம் நாங்கள் கையளிப்பு செய்கிறோம். அதே போன்றுதான் இந்த 5 கிலோ அரிசி அது இங்கே சமைத்து மக்களுக்கு சமைத்து கொடுக்கப்படுகின்றமையால் 5 கிலோ அரிசி 100 பேக் கிட்டத்தட்ட 500 கிலோ அரிசியையும் அந்த ஜும்மா பள்ளி நிர்வாகத்திடம் நாங்கள் கையளிக்கிறோம். அதனுடைய நிகழ்வு தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் பொதுமக்களிடம் சென்று நாங்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் எந்த விதமான நாங்கள் ஃபோட்டோக்களும் எடுக்க முடியாதனால அதனால் இதனை பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா மஸ்ஜிதினுடைய பொறுப்புதாரிகள் அவர்களிடம் இந்த நிவாரண பொதிகள் எங்களுடைய பள்ளிவாசல் அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனம் அதே மாதிரி ஜம்மியத் உலமாவுடைய இந்த உலமா சபையினுடைய தலைவர் கல்முனை ஜம்மியத் உலமாவுடைய தலைவர் வந்திருக்கிறாரு. எங்களுடைய பெரிய வாசல் முகமது ஜும்மா பள்ளிவாசல் அதே மாதிரி மீனவர் சங்கம் வர்த்தக சங்கம் வாலிபர்கள் எல்லோரும் முன்னிலையில் இந்த பொதி இன்ஷா அல்லாஹ் அந்த கையளிப்பு செய்யப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்த அந்த பொதிகள் மெக்கட்ட கொலன்னாவ நூரானியா ஜும்மா பள்ளி வாசலுடைய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று அவர்களை நேரில் கண்டு நாங்கள் இந்த பொருட்களை வழங்குவதற்கு தயாராகின்றோம். அங்கே செல்லும் பொழுது பல இடர்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அத்தனை இடர்பாடுகளையும் தாண்டி அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த இடத்துக்கு போவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு நாங்கள் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிர்வாகத்திடம் கையளிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே எமது கல்முனை மஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் கடற்கரை பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையுடைய செயலாளர் சகோதரர் முஃபாரிஸ் அவர்கள் அவர்களோடு இணைந்து கல்முனை அகில இலங்கை ஜம்மியத் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் ஷேக் ஏஎல்எம் முர்ஷித் முஃப்தி சாதி நஜ்மி அவர்கள் அவளோடு இணைந்து முஹம்மதியா பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவளோடு இணைந்து எமது மீனவர் சங்கம் பொது அமைப்புகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் அந்த களத்துக்கு செல்ல போகின்றோம். அத்தனை விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராகின்றோம். இப்போது நாங்கள் இந்த கொழும்பு மாவட்டம் மெக்கட்ட கொலன்னாவ வெல்லம்பட்டி பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்காக இந்த பொருட்களை நாங்கள் உரிய முறையிலே கையளிக்கின்றோம். எமது ஊர் மக்கள் எமக்கு அமானிதமாக தந்த இந்த பொருட்கள் இப்பொழுது கையளிக்கின்ற நிகழ்வு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த மக்கள் இந்த வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மக்கள் தங்களது உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். பல வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கிறது. இந்த இடங்களை நாங்கள் இப்பொழுது தருகின்றோம். இந்த இடங்கள் எவ்வாறு இருக்கிறது, இந்த மெக்கட்ட கொலன்னாவ கொழும்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற இந்த மெக்கட்ட கொலன்னாவ இடம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் தருகின்றோம். இப்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த இடங்கள் எவ்வாறு இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அவருடைய உடைமைகள் வீடுகளிலே இருந்த அத்தனையும் இப்பொழுது வீதியிலே இருக்கிறது. ஒன்றும் பாவிக்க முடியாத நிலைமையிலே இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற மக்கள், கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் கூட இப்பொழுது அனைத்து பொருட்களும் வீதிக்கு வந்திருக்கிறது. அந்த இடங்களை தான் நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த கஷ்டத்தோடு வாழ்கின்ற இந்த மக்கள் உண்மையிலே இந்த இடங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கே மிகவும் மனசுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் சந்தித்து எங்களது ஊர் மக்கள் எங்களுக்கு தந்த அமானிதத்தினை நாங்கள் இப்பொழுது அவர்களிடம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியிலே அனைத்து இனங்களின் சேர்ந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மூவின மக்களும் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே எமது ஊர் மக்கள் எங்களுக்கு தந்த அந்த அன்பளிப்பு அனைத்து பள்ளிவாசல் சமூகம், கல்முனை அகில இலங்கை ஜமியத் உலமா கிளை, அவர்களோடு இணைந்து உலமாக்கள், அதுபோல பொது நிறுவனங்கள், வர்த்தக சங்கங்கள் என்பன இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த நிதி பங்களிப்பு, இந்த உலர் உணவுப் பொருட்களை நாங்கள் இப்பொழுது இந்த மக்களிடம் கையெழுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வினை தான் நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நீங்கள் இந்த இடத்தை பார்க்கலாம். இந்த இடத்திலே இருக்கின்ற அந்த வாட்டர் லெவல், அதாவது நீர் எந்த மட்டத்துக்கு வந்திருக்கு என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது தருகின்றோம். தண்ணி வரக்கூட எங்கே போகணும்? இந்த தண்ணி வரும்போது தண்ணி இப்போ இவ்வளோ சிரமம்னு சொல்கிறீங்க, வரக்கூட எங்கே போகணும்? சரி, அங்கே போய் எப்போ இங்கே வந்தீங்க? நேற்று தான் விஜயவா போகக்குள்ள அப்போ நீங்கள் போகக்குள்ள தண்ணி போகக்குள்ள எப்படி போனீங்க? போட்டுகள் வந்துச்சா? தண்ணியிலே போய் அப்படி சாமான் முக்கியமான சாமான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அது இது ஒன்றும் ஊரியா? அப்புறம் உங்கள் சாப்பாடு சமையல்லாம் சாரங்களாம் சமைச்சு எப்படி அது உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சரி நடக்குதா? சாப்பாடுகள் அந்த 3 நேரம் சாப்பாடுகள் ஒரு இதுகள் வருதா? எப்படி செய்யுங்க? சாப்பாடு பார்சல் கூட கைக்கு வருதா? ஆகி இது வந்து ஒரு 100 பார்சல். உங்களை இந்த பள்ளியில் ஒரு நாள் சமைக்கலையாமே? இதுக்கு பிறகு நான் இப்போ சமைக்கிறது. இப்போ உங்களுக்கு சாப்பாடு எப்படி? சாப்பாடு சமைக்க உங்களுக்கு வரும். பண்ணலாம். சரி சரி.
அதான் நம்ம அதான் நாட்டு தானே அதான் கதையில் நம்பி ஆகணும். இதோட சிறப்பான இதோட தந்துடுவாங்க தான் இதில் மீண்டு சிறப்பான நீங்கள் இன்றைக்கு தான் வந்துடுங்க அப்படியா? நீங்கள் இன்றைக்கு தான் வந்துடுங்க. இல்லை நாங்கள் இப்போ ஒரு கிழமையாக வந்து கழிவு வண்டி இடத்தோட கரண்ட் இல்லை. நாங்கள் ஒரு 5-6 மணி போகல அப்படியே பேசுவோம். இப்போ கரண்ட் வந்து இப்போ இந்த இது வரைக்கும் தாண்டிட்டு தானே தாண்டினா அது வரைக்கும் தாண்டிட்டு தானே தாண்டக்குள்ள கரண்ட் லைன்லாம் வேலை செஞ்சு அப்புறம் வந்து இடையில நீங்கள் வந்து உள்ளுக்கு வேலை செஞ்சீங்க அது போட்டது இது போட்டு அந்த பிரச்சனைக்கு போகிறோம். அப்போ அதுக்கும் இப்போ இதில் ஷார்ட் கட் ஒன்றுமே இல்லை. தண்ணி போனால் ஷார்ட் ஆகுமே. அது சரியான சூழல் உருவாக்கி அங்கே சேஃப்டாக இருக்காங்க இருக்கு எவ்வளோ தாண்டி கிடைச்சா எவ்வளோ கிடைக்குது என்ன எவ்வளோ தான் அந்த எமௌண்ட் அறிவிச்சாரு? 20,000 கிளீன் பண்ணுறதுக்கு வாஷிங் என்ன செய்யணும்? கீழ்த்தட்டு கொடுக்க மட்டும் தான் இல்லை, மேல் தட்டு கொடுக்க இல்லை. அப்படியா? ஓ, கீழ்த்தட்டுக்கு மட்டும் தான். எல்லாம் சிங்கிள் முடிஞ்சு அவங்க எல்லாம் வீசி முடிச்சு எல்லாம் ஃபுல் க்ளீன். எங்கிட்ட ஃபுல்லாக மூடி பட்டு இது வீடு ஃபுல்லாக விழுந்துட்டா ஃபுல்லாக மேல் தண்ணி. என்ன அந்த டைமில் என்ன செஞ்சீங்க? தண்ணி வந்தோடனே அப்படி தொங்கலுக்கு வந்துச்சா இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக? கொஞ்சம் தான் கூடிட்டு வெள்ளிக்கிழமை வரக்குள்ள எங்களோட இவ்வளோ இருந்துச்சு. அதோட சனிக்கிழமை கூட ஃபுல்லாக தாண்டி போயிட்டு அதான் அப்போ நீங்கள் அதுக்கு முதல்ல போயிட்டீங்க அப்படியா? நாங்கள் எங்கள்கிட்ட சின்ன ஒரு 1.5 வயசு புள்ளி வந்துட்டு வயசுக்கு ஃபுல்லாக பயமே நாங்கள் வியாழக்கிழமை அஞ்சலி போயிட்டோம். இவ்வளோ வரக்குள்ள நாங்கள் போயிட்டோம் வண்டியில். எத்தனை அடிக்கு வந்து 18 அப்படியா? இது வளமையா இந்த முறை மட்டும்தானா உங்களுக்கு வந்துச்சு? 2016 வந்துச்சு. அது 2016 பஸ். சாதாரணமாக இந்த ஏரியா வந்தால் முட்டுக்காலு வரும். இந்த முறை அரசாங்கத்தாலே நேற்றோட அறிவிச்சுட்டாங்க தானே மெகடோ கொள்ளனாவோ அம்பத்தாலே ஏரியா எல்லாம் முடியுமான மக்கள் உயிரை காப்பாற்றிட்டு போங்க. நீங்கள் மனுஷன் சாமான் எடுக்கல சொன்னால் இது இந்த வெள்ளிக்கிழமை விடிய 3 மணி ஆகும்போதே தண்ணி வர ஆரம்பிச்சு. அதிகமான பேர் கால் பண்ணி சொல்லி பெய்த்தாங்க. சிலவங்க வியாழக்கிழமை விடிய இரவோடே பெய்த்துட்டாங்க. அதனால தான் எப்படியுமே அந்த தண்ணி கூடி நின்று பொருட்களை பாதுகாக்கிறது உசுரை தான் பாதுகாத்தாங்க மக்கள். ஆனால் உயிர் சேதங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சேதம் வந்துச்சு கிடையாது. சேதம் அங்கே அது அந்த பக்கத்தில் தான். எங்கள் ஏரியாவில் ஒன்றும் நடக்கல. இங்கே எங்கல்ல மொத்தமாக வெள்ளம் விட்டியே இந்த கொரோனா வெள்ளம் எத்தனை உயிர் சேதங்கள் அப்படி எதுவும் 2 அல்லது 3 தான். அதுவும் அந்த தண்ணி அடிப்பட்டு கொண்டு போகிற நேரம் அவங்களோட வாகனம் பைக்கில் வந்து வருதான். இப்படி தான் அதை சொல்கிறத கேட்குறாங்க இல்லை மக்கள். ஒரு தைரியத்தில் போகிறேன் ஏற்பாடு மரணம் எப்படின்னா வெளியாக சொல்லியும் சிலர் வெளியாகாமல் இருந்திருக்காங்க. இல்லை அது வந்து தண்ணி போகிற நேரம் அந்த முன்னக்க கேட்கிட்ட அந்த சந்தியில் பைக்கில் போகிற நேரம் தான் விழுந்ததாக தான் கேள்விப்பட்டோம். ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது. ஜனாசை எடுத்து அடைக்கிட்டாங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பள்ளி வாசலில் இப்போ பூர்த்தியாக நீங்கள் இப்போ இந்த ஏரியாவுக்குரிய பள்ளி வாசல் இதை நீங்கள் செலவழிக்கிங்க, இப்போ நீங்கள் சமைச்சு கொடுக்கீங்க, நிவாரணம் வந்து அப்படி கொடுக்கீங்க. அதை எங்களை பிற மதத்தவர்கள் சகோதரத்துவம் இருக்கிற நாட்டில் வந்து சகோதரத்துவம் மொழி மதம் நம்மளுக்கு குடிக்கிற கொள்கை வேறுபாடு எந்த ஒன்றும் பார்க்கணும். அப்படிதான் நீங்க குடிக்கீங்க. எங்களாக்களுக்கு மட்டும் இல்லை சார். ஏண்டா சாதாரணமாக எங்கள் இஸ்லாத்திலே சொல்லியிருக்கு அந்நிய மக்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களே மாதிரி பாருங்க. எனக்கு தனக்கு விரும்புகிறோ தனக்கு பிறருக்கு விரும்ப சொல்லி அதனால் நான் வந்து 2000 இந்த ஊருக்கு வந்தோம். மலையாள் என்ற முறைப்பில் ஆரம்பத்திலிருந்தே பள்ளி நிர்வாகத்திலிருந்தே எடுக்கப்பட்ட முடிவு தான் எல்லா மக்களுக்கும் கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மதத்தவர்களுக்கு முன்னுரிமை தான் கொடுக்குறேன். இப்போ கூட வந்தாங்க ஈச்சம்பழம் வந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக தான் நிற்கணும். நிச்சயமா அதில் வேற சந்தேக கருத்துக்கள் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது வேறு ஏதாவது உதவிகள் வந்து சேர்ந்து வரும் வந்ததோட பள்ளி நிர்வாகத்தோட சேர்ந்து தான் பள்ளி இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு 350 பார்சல் வந்துச்சு. அப்போ 350 எங்களுக்கு ஒரே அடியாக பங்குடையலாது. நிர்வாகத்தில் முடிவு செஞ்சு உங்களோட இதில் 850 பார்சல் வாரதுன்னு சொல்லும். அந்த 350 வேறு பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்க. பள்ளிவாசலில் பேரை சொல்ல நான் விருப்பம் இல்லை, இந்த நிர்வாகத்திலே அதை நான் கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் பொதுவாகவே எதிர்பார்க்கறது தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு பேசியிருந்தாங்க, இன்றைக்கு நேற்று தான் வந்தோம் என்று பேசியிருந்தாங்க. ரைட், இப்போ வந்து இவங்களுக்கு சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இப்போ இருக்கா வீட்டு வழியே? ஒரு நாளைக்கு ஒரு பகல் வேலைக்கு எப்படி சமைக்கீங்க, என்ன அளவு? நேற்றுக்கு வந்து 130 கிலோ பிரியாணி செஞ்சோம். வெளியால் 300 பார்சல் வந்தது. எல்லாம் கலந்து, அதாவது ஒரே வீட்டுக்கு பிரியாணின்னு கொடுக்காம பிரியாணியும் அந்த நோம மைசன் கறியும் 6 குடும்பம் வேண்டாம், இதில் 3 அதில் 3 ஷேர் பண்ணி தான் கொடுத்து அதையும் வேஸ்ட் பண்ணல. இதையும் உதவிக்கு தந்ததை கட்டாயம் இன்னொருத்தர் பிரயோஜனப்படுத்தணும். அதான் அந்த டைமுக்கு கொடுத்தோம். ஹாஜரத் அவங்களும் இருந்தாங்க, அவங்களும் எங்களுக்கு பெரிய அதாவது இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு மக்களுக்கு தேவையான என்னென்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு மக்களுக்கு என்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால் பெண்கள் அந்த ஆடைகளை கூட இழந்த நிலைமையில தான் எல்லா குடும்பமும் இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு 2 வீடுகள் தான் மேலே இருந்ததுக்கும் அவங்களுக்கும் இடம் கொடுத்து தான் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா விலங்கும் எவ்வளோ சாமான் வீட்டு சாமான் வெளியில் இருக்கிறாங்க. அதான் கேட்கலாம். நாங்கள் ஃப்ரிட்ஜுகளை கண்டு அலுமாரிகளை கண்டோம், மற்ற எல்லா சாமானும் வெளியில் 100க்கு 100 எல்லா சாமானும் வெளியில் போட்டாங்க. வீடு மட்டும் தான் எம்டி ஆகிக்குது. இப்போ இந்த நேரத்தில் இதுவும் தாண்டு மேல் மாடிகள் மட்டும் கொஞ்சம் தண்ணி வரல. பள்ளியிலேயே மேல் மாடி கொஞ்சம் தான் இருந்தது. இந்த நேரத்தில் நாங்கள் இப்படிதானே ஒரு ஆளுக்கும் ஒரு எங்கள் வரக்குள்ள எங்களுக்கு 2004 எங்களுக்கு சுனாமி வந்த நேரத்தில் எங்களுக்கும் இப்படியான நிலைமையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆறுதலுக்கு சிலாக்கள் வந்து ஆறுதல் சொன்னாங்க. அப்போ நாங்கள் இடத்த வந்திக்கிற நோக்கம் ஒரு ஆறுதல் சொல்கிறது தான். இந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் பள்ளி ரெஸ்ட்டில் இருக்கீங்க, அஸ்ரத் அவங்க இருக்காங்க, மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த பயத்தை கொஞ்சம் உண்டுபடுத்துங்க. இஸ்திக்பார், தௌபா, அந்த விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஏண்டா இது தாரு கலா கதிர், அல்லாஹ்வுடைய கலா கதிர் தான். அல்லாஹ் தாலா ஃபிரௌனையும் தண்ணிக்குள்ள அழிச்சான், அதே தண்ணிக்குள்ளே தான் மூசா நபியையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த அடிப்படையில் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி நீங்கள் சாப்பாடு நிவாரணங்கள் கொடுக்கீங்களோ மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டுபடுத்துங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்க சொல்லுங்கள். தௌபா, இஸ்திக்பார், மற்ற விடயங்களை பாவங்கள் இருக்குமான அந்த பாவங்களை விட்டு ஒதுங்கி இந்த ஒரு செழிப்பான குர்ஆனில் ஒரு வண்ணாக்களில் கூட ஆமனு வத்தக்கவு, யார் எந்த கிராமவாசி ஈமான் கொண்டு தக்குவாவில் வாழ்கிறாங்க அல்லாஹ் அவங்களுடைய வரக்கத்துக்களை அல்லாஹ் உண்டாக்குவான். அந்த அடிப்படையில் அதையும் நீங்கள் மக்களுக்கு செய்யணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இன்ஷா அல்லாஹ். ஓகே, முன்னே போயிட்டு வருவோம். இப்போது அந்த சகோதரருடைய நாங்கள் கருத்தை கேட்டறிந்தோம். இப்பொழுது நாங்கள் இருப்பது கொழும்பு மாவட்டம் வெள்ளம்பெட்டிய பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மெகடகுலன்னாவ செய்தார். அவர் என்ஜினியர், பிளெண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாகனங்கள், பெயிண்டிங், வெல்டிங் அத்தனை செய்கிறாங்க. மாஷாஅல்லா. நான் ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத் சொல்லி அது எங்களை குடும்பத்தில் அப்படி தந்தேன். நான் ஒவ்வொரு மெஷினாக வாங்கி 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 சேர்த்து செஞ்சு கொண்டிருந்தோம். 2016 வந்து எல்லாமே பேசிச்சு. பிறகு வந்துச்சு வெள்ளம். இந்த மட்டுக்கு தண்ணி வரும், வெள்ளம் எடுத்து சூப்பராக்கி சாமானை கழுவி 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 எடுத்தோம். சாமானை உசத்தி வச்சிடும், பாதி பீக்கல. இந்த முறை கூரைக்கு மேலே தண்ணி வந்துச்சு. அப்போ ராவு தஹஜ்ஜத்துக்கு எழும்பினேன், தொலை கிடைக்கல எனக்கு. 1:30லேருந்து தண்ணி. நான் வெள்ளிக்கிழமை ராவு நான் செஞ்சது சரிக்கிழமை. நான் அப்போ எல்லா துவாயும் மோதிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மோதி ரப்பனாலெல்லாம் நான் இருக்கிற 70 மேலே வச்சுட்டு சலாத்தம் 50 எல்லாம் வச்சு காயெல்லாம் நான் செஞ்சுட்டு மவுத்துக்கு ரெடி ஆகிட்டு நான் படுக்கிறேன். அப்போ அன்றைக்கு நான் மவுத்துக்கு ரெடி ஆகக்குள்ள அப்போ வெள்ளம் வரும்ன்ற நோக்கத்தில் நான் சொன்னேன், யா அல்லாஹ், நான் 70 தரத்துக்கு மேலே நான் ஆயத்தை குடிச்சவனை போதுவேன். என்ன மட்டுமல்ல, என் ஊரை மட்டுமல்ல, இது உலகத்துக்கே நாட்டுக்கே உலகத்துக்கே இந்த வெள்ளம் வந்தால் நீ இல்லாமல் கொண்டு எங்களை காப்பாற்றணும்.
நான் 70 மேல நான் ஆயத்திற்கு ஊதிட்டு நான் படுப்பேன் சொல்லி நான் ஓதிட்டு மக்கு மேல் ஓதிட்டு தூக்கம் வரங்காட்டி மாயத்திற்கு ஓதிக்கொண்டு பட் நான் எப்பயுமே மவுத்துக்கு ரெடி ஆகித்தான் படுக்கிறேன். நான் வெள்ளன் எலும்பு இன்ஷால்லாம் நிச்சயம் இல்லாததுல நான் மவுத்துக்கு தஸ்பியெல்லாம் வச்சுட்டு லாயிலா இல்லைல்ல முகமது ரசூல்லான்னு சொல்லிட்டு நான் படுப்பேன். அதையும் சொல்லிட்டு படுப்பேன். ஆனால் எனக்கு ஒன்றரைக்கு சத்தம் ஹோ ஹோ ஹோண்டு வந்து திறந்து பார்த்தேன், தண்ணி இல்லை. அப்போ எனக்கு தூக்கம், எனக்கு சஹஜத்துக்கு எழுந்தோணும் எனக்கு சரி தூக்கம். அல்லாட கலாகதிரமா இன்ஷால்லா நடந்திருக்குது. இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா அதுக்கான உதவிகளை உங்களுக்கு தருவான். இன்ஷால்லா கலாகதிர பொருந்திக்கொள்ளும். இன்ஷால்லா பரவாயில்லை. இதை ரசூல் சொல்றாங்க, சஹாபாக்கள் இதை விட கஷ்டப்படுத்திக்கிறாங்க. துஆ செய்யுங்க சார். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய அந்த உடைமைகள் தான் இப்பொழுது வீதிகளிலே இருக்கிறது. இதனை சுத்தம் செய்கின்ற பணிகளிலே ஆமை படையினர் இதனை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை நாங்கள் தந்திருந்தோம். இப்பொழுது பார்க்கலாம், ஒவ்வொரு வீடுகளில் இருக்கின்ற அந்த உடைமைகள் எல்லாம் வீதிகளிலே தான் போடப்பட்டிருக்கிறது. எதுவும் பாவிக்க முடியாத நிலைமை தான் இங்கே இருக்கிறது. வீடு மட்டுமே இருக்கிறது, அவருடைய உடைமைகள் எல்லாம் வெளியிலே இருக்கிறது. எந்த உடைமைகளும் பாவிக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கிறது. தான் எல்லாமே சாமான் வீசிட்ட மாதிரி எல்லாமே லெவல் போன விட கூட இந்த முறை கூட என்ன போன முறை அந்த தோட்டத்தையும் ஃபுல்லாக அந்த காணி வண்டிக்கு காணி முன்னுக்கு அவ்வளோ விட்டுதான். இவங்களுக்கு இப்போ வீட்டுக்கு வந்து திருப்பி ஷட்டில் ஆகிறாங்க தானே, அவங்களுக்கு வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஒன்றும் இல்லை எப்படி சமாளிப்பாங்க? இல்லை அதுக்கு தான் இப்போ நாங்கள் இன்ஷால்லா இப்போ நான் ரிக்வஸ்ட் தனிப்பட்ட முறையிலையும் வச்சுக்கிறேன், ஃபெடரேஷனாலையும் ட்ரை பண்ணி கொண்டு ஈக்கிறோம். இன்ஷால்லா கிட்டத்தட்ட 850 குடும்பம்டா குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு ஒரு 2-3 தல்வானி தேவை, ஒரு பாய் உண்டு. எல்லா வீட்லேயுமே மெட்ரஸ் வெளியே போட்டான். மெட்ரஸ் கபோர்ட் எல்லாமே வெளியே தான். நீ அவங்க ஃபஸ்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் தேவை கட்டாயம் ஃபஸ்ட்லேருந்து போகணும். அடிப்படை தேவை வேண்டிக்கிறேன். சாதாரண தூங்குறதுக்கு 2 தல்வானி குறைஞ்சது, ஒரு பாய், ஒரு சின்ன மேட்ரஸ் உண்டு. மிச்ச மூட்டை நான் பார்த்து அயன் பாக்ஸும் வீசிக்கலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் டோட்டலாக ஸ்கூல் உடுப்பெல்லாம் டோட்டல் ஸ்கூல் உடுப்பு மட்டும் இல்லை, எல்லா வகையான உடுப்புகள் எல்லாம் ஃபுல்லாக எங்கள் அசத்து இருந்தால் அவர்கிட்ட விடும் ஃபுல் லாஸ். எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறார் அவர் ஒன்றும் இல்லை. அது புதுசாக தான் வாங்கி நின்றார், மன வருத்தப்பட்டார். கபட்டும் என்னென்னமோ வாங்கி நின்றார். அது ஃபுல்லாக அப்படி அதுவும் லாஸ்ட். என்ன செய்யுது நல்ல கலாக்காரர் இடைக்கிடைக்கு அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு கொடுக்கலாம். கடைசி 2014 எப்படி நீங்க மீண்டு வரீங்க தான் திருப்பி சேர்க்க அரசாங்கத்தால் அப்படி ஒன்றுமே அவங்க தனிப்பட்ட சம்பாரிச்சு அவங்க சேர்த்து கொடுத்து இங்கே கூடுதலாக இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்துக்கு வீட்டு வாசலுக்கு வருவாங்க, வெளியில் கொடுப்பாங்க. அதை அவங்க கட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கா, கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக 10 வருஷத்துக்கு இருக்கா. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி அது இது என்ன அமைப்புன்னு சொன்னார். 10 வருஷத்துக்கு ஒருக்க பெரிய வெள்ளம் 10 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி வந்துருக்குது. என்ன சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு குறிப்பிட்ட ஜூன் ஜூலை அப்படி அந்த ஒரு 4-5 மாதத்துக்கு ஒருக்கா சின்ன சின்ன வெள்ளம் வரும். அது வந்தால் சாதாரணமாக, ஆனால் கூடுதலாக அந்த அந்த அதுக்கு அங்கால கூடுதல் அவசரமாக ஜான் அது உண்மையிலே நான் அது கதை இல்லை, நான் எடுக்க அதனால இல்லை கூடுதலான முறையில் எங்கள் ஃபெடரேஷனாலே மிச்சம் ட்ரை பண்ணுறது தான் எல்லா விஷயம். மிச்சமே எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணணுமோ அவ்வளோக்கு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எப்படியும் வெள்ளம் வந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வெள்ளம் வந்தால் கொரோனாவை இதுக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இதுக்கு இப்போ அடுத்த வருஷம் எங்களுக்கு வந்து நான் பின்னுக்கு மெயினாக வந்து இந்த பெரிய வெள்ளத்துக்கு தான் இப்படி மாட்டிப்படுது. சாதாரண ஒரு வெள்ளம் ஒன்று மழை ஒன்று வந்து இங்கே தண்ணி மட்டும் இல்லை பிரச்சனை. எங்களுக்கு அந்த அங்கால டேமை திறந்துவிட்டா இந்த கிழங்கு அங்கே நிறைய போகிறது தான் எங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ அங்களுக்கு அதுதான் அந்த அடிப்படை அந்த ஏரியா தான் பிரச்சனை. எங்களுக்கு 2 அடி 3 அடி ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சோம் நாங்கள் KDMFால் கேண்ட ப்ரொஜெக்ட் என்னண்ணா இவ்வாறு அந்த மக்களுடைய அந்த அவநிலையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த மெகட கொலன்னாவை பகுதியில் இருக்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் அந்த மக்கள் கஷ்டப்படுகின்ற அந்த விடயங்களை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம்.
என்ன மெஷின்? உண்மையிலே இந்த பகுதி மக்களுடைய அந்த அவநிலை பார்க்கும் பொழுது மிகவும் மனசுக்கு வேதனையாக இருக்கு. இருந்த போதிலும் அல்லாஹ் தாலாவுடைய அந்த சோதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கிலே கலாக்கதருடைய இந்த விடயத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே இதனை பார்க்கும்போது எங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. என்ன சொன்னால், வீட்டில் இருந்த உடைமைகள் எல்லாம் வீதிக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய அந்த கதைகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு வார்த்தைகளும் வராமல் இருக்கிறது. வாங்க ஒர்க் பண்ணுறீங்களா? இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொழும்பு மாவட்டம் வெல்லம்பட்டி மெகடகுலர்னாவ. இந்த பகுதி 850 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இனங்களை சேர்ந்த மக்களும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த அந்த உலர் உணவுப் பொருட்களை நாங்கள் அவர்களுக்கு கையளித்துக் கொண்டிருக்கின்றோம். வெள்ளம் போட்டுருவாச்சு, அங்கிட்டு கொஞ்சம் வந்து பாருங்களேன். மெகடகுலர்னாவில் உள்ள மற்றொரு பகுதி இந்த பகுதி. அந்த பகுதியிலே இருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் தருவதற்கு தயாராகின்றோம். மக்களுடைய இந்த அவல நிலை இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி இந்த பகுதிக்கு வெள்ளம் வந்திருக்கிறது. 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவருடைய உடைமைகள் எல்லாம், அனைவருடைய உடைமைகளும் வீதிகளிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வீட்டுக்குள் இருந்த அனைத்தும் இப்பொழுது வீதிகளில் இருக்கிறது. அந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். கொழும்பு மாவட்டம் வெல்லம்பட்டி மெகடகுலர்னாவ பகுதியிலிருந்து தான் இந்த காணொளியினை நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். எமது கல்முனை அனைத்து பள்ளிவாசல் சமூகம், கல்முனை ஜம்மியத்துல்மா, அகில இலங்கை ஜம்மியத்துல்மா கிளை, பொது நிறுவனங்கள், உலமாக்கள், மக்கள் தந்த அந்த அன்பளிப்பு பொருட்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம். இன்னும் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்வதற்கு ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்காக எங்களது ஊர் மக்கள் அன்பளிப்பாக தந்த அந்த பொருட்களை, அந்த மாநிலங்களை, அந்த சதகாவினை நாங்கள் வழங்குவதற்கு இப்பொழுது தயாராகி வந்திருக்கின்றோம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அரசு தரப்பும் இதற்கு இவ்வாறு நாங்கள் இவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையிலே செழிப்பை உண்டு பண்ணலாம் என்பதை பார்த்து கொள்ளலாம்.
குறிப்பாக இந்த பகுதியிலே இந்த சுத்தம் செய்வதற்காக ஆர்மி படையினர் இப்பொழுது வந்து இருக்கின்றார்கள். இப்போது இந்த பகுதி மெக்கட்டகொல்லனாவினுடைய மற்றொரு பகுதி. இன்னும் அந்த வெள்ள நீர் வடிந்தோடாமல் தேங்கி நிற்கின்ற ஒரு நிலை இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் முகாம்களிலே இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மக்களை பார்த்து அவருடைய அந்த அவலநிலையை பார்த்து எங்களால் முடிந்த எமது மக்கள் எங்களுக்கு தந்த அந்த சதகாவினை அந்த அன்பளிப்பினை வழங்குவதற்காக நாங்கள் இப்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 28ஆம் தேதி இந்த பகுதிக்கு இந்த நீர் வந்தது. எனவே இந்த நீர் வந்ததிலிருந்து, இந்த வெள்ளம் வந்ததிலிருந்து இதுவரைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மற்றொரு பகுதி, மெக்கட்டகொல்லனாவினுடைய மற்றொரு பகுதி. இந்த பகுதியிலும் இன்னும் வெள்ளம் நீர் வடிந்தோடாமல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த மோட்டார் சைக்கிள் முற்றாக இந்த வெள்ளத்தினால் சேதமடைந்திருக்கிறது. இதுபோல பல இடங்கள் இருக்கிறது இந்த பகுதியிலே. நாங்கள் மெக்கட்டகொல்லனாவை பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்காக ஜமியத்துல் உலமா, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பரிந்துரை செய்த அந்த பகுதியிலே வந்து நாங்கள் எடுத்து வந்த இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். 850 குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூவினத்தையும் சேர்ந்த மக்கள் அனைவருக்குமாக நாங்கள் இதனை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கின்ற பொருட்கள் எல்லாமே இந்த வீதியில் தான் இருக்கிறது, வீதிகளில் தான் இருக்கிறது. அவர்கள் வீட்டில் எந்த பொருட்களுமே பாவிப்பதற்கு உகந்ததாக இல்லை. எனவே அவருடைய மெட்ரஸாக இருக்கட்டும், தலையணையாக இருக்கட்டும், அவருடைய சோபாவாக இருக்கட்டும், அவருடைய ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எல்லாமே இப்பொழுது வீதிகளில் இருக்கிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நடந்து வருகிறார் என்று. மனதுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை எங்களுக்கு வருகிறது. எனவே இந்த அவல நிலையிலிருந்து அல்லாஹு தாலா அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இங்கே சில வாலிபர்கள் இந்த ஒவ்வொரு இடங்களாக சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனையும் நாங்கள் இப்பொழுது தருகின்றோம். அந்த வாலிபருடைய முயற்சிக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். எந்த நோய் நொடியும் இல்லாத வாழ்வை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த அவலநிலை மீண்டும் தொடரக்கூடாது என்று நாங்களும் இறைவனிடத்திலே துஆ செய்து கொள்கின்றோம். மிகவும் கஷ்டமான நிலைமையிலே அந்த வாலிபர்கள் இதனை சுத்தம் செய்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் உடுத்திருந்த உடைமைகள் எல்லாமே அழிந்து போயிருக்கிறது. உங்களுக்கு பார்த்தால் விளங்கும். அதுபோல தாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற உலர் உணவுப் பொருட்களை இப்பொழுது மக்கள் எடுத்துச் செல்கின்ற சில காட்சிகளை நாங்கள் தருகின்றோம். எமது சகோதர இனத்தைச் சேர்ந்த சகோதரி ஒருவர் இந்த பொருளை எடுத்துச் செல்வதை நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். சில விடயங்களை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லா விடயங்களையும் தர முடியாவிட்டாலும் நாங்கள் சில விடயங்களை இப்பொழுது உங்களுக்காக வழங்குகின்றோம். இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை மக்கள் இப்பொழுது எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மக்கள் தந்த அன்பளிப்பு, அவர்கள் தந்த அமானிதம், அவர்கள் தந்த சதகா, அதனை நாங்கள் இப்பொழுது உரியவர்களிடம் உரிய முறைப்படி நாங்கள் கையளித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் மெக்கட்டகொல்லனாவை வெள்ளம்பேட்டி பகுதியிலே இருக்கிற மெக்கட்டகொல்லனாவை பகுதியிலே நூரானியா ஜும்மா மஸ்ஜிதிலே இப்பொழுது
மீதி பொருட்கள், அதாவது இந்த வீடுகளுக்கு இன்னும் வந்து சேராத மக்களுடைய இந்த பொருட்கள் இப்பொழுது பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த மக்களுக்குரிய இந்த மீதி பொருட்கள் நாங்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எமது மக்கள் எங்களுக்காக தந்த இந்த அமானித பொருட்கள் இப்பொழுது மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்னும் வீடு வந்து சேராத மக்கள் இருக்கின்றார்கள். இந்த வீடுகள் இன்னும் சேராத மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய இந்த பொருட்கள் எல்லாம் இப்பொழுது பள்ளிவாசலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இந்த பொருட்களை எடுத்து செல்வார்கள். எனவே இந்த பள்ளிவாசலிடம் நாங்கள் ஒரு அமானிதமாக இதனை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கிறது இந்த பொருட்கள். மீதமுள்ள நாங்கள் கொண்டு வந்த பொருட்கள் தான் இவைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்முடைய கல்மைவாழ் மக்கள் இந்த நூரானியா மஸ்ஜிதுக்காக வேண்டிய அன்பளிப்பு செய்த அந்த பொருட்கள். அல்ஹம்துலில்லாஹ், சில மக்கள் மிகவும் கவலையான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் துப்புரவு பணிகளில் இன்னும் நிறைவடையாத காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர இயலாத சூழ்நிலையில் அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பொதிகளை நாம் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திடமே நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமானியத்தை அவர்களும் இதனை சரியாக ஒவ்வொரு வீடுகளுக்குமாக இதனை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பள்ளி நிர்வாகத்திடம் நாங்கள் இதனை கையொப்பம் செய்திருக்கிறோம். அந்த பள்ளியுடைய நிர்வாகத்தினுடைய பொருளாளர் இருக்கிறார்கள். இந்த பொருளாளர் அவர்களிடமே நாங்கள் இந்த பொதிகளை இதனை பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். ஏன் என்றால் சில மக்கள் வீடுகள் இன்னமும் சில வீடுகளுக்கு அவர்கள் செல்ல முடியாத நிலைமையில் அவர்கள் அந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த துப்புரவு பணியின் காரணமாக அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையிலும், அடுத்து பாதைகள் இன்னும் சரிபரப்ப முடியாத நிலைமையிலும் பாதைகள் இருக்கிறது, நீர் தேங்கிய நிலைமையிலும் இருக்கிறது. அந்த பாதையினால் அவர்கள் வர முடியாத நிலைமையிலும், அடுத்தது வீட்டினுடைய அந்த குப்பைகள், அந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பொருட்கள் வீதிகளில் குமிக்கப்பட்டிருக்கிறது, வீதிகள் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் வீடுகளிலே இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களுடைய அந்த அமானிதங்களை பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு நாம் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த அமானியங்கள் தான் உங்களுடைய பார்வைகளுக்கு இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த அமானியத்தை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பொருளாளர் அந்த அமானியத்தை எவ்வாறு நிறைவேற்றுவார்கள் என்ற விடயத்தை அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களிடம் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெஸ்ட்டுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி டைமில் எங்களுக்கு இதே மாதிரி உதவி செய்கிறது பெரிய பாக்கியம். ஆனால் எங்களோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நினச்சா எல்லாரும் அப்படி தான் நிற்கிறாங்க, சரியான கஷ்டத்தில் நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இதை கொண்டு போய்ட்டு சேர்க்கக்கூடிய எங்களுக்கு இல்லை. ஏன்னா ரோட்டு கூட அப்படியே கஷ்டமாகி சேரும் குழியுமாகி சரியான குப்பைகள் நிறைஞ்சிருக்கு. ஒன்றாவது அதை நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்கு ஒரு டோக்கன் முறையில் வீடாக போயிட்டு அனைத்துக்கும் இங்கே நிர்வாகம் யாரும் கிடைக்காட்டி பரவாயில்ல, அனைத்து மக்களுக்கும் இது சரியான முறையில் போய்ட்டு சேரணும். இதுதான் எங்களுக்கு நியத்து. இங்கே வாரத அனைத்து பொருட்களையும் அனைத்து மக்களுக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இங்கே மாஷா அல்லாஹ் 850 குடும்பமும் 850 குடும்பத்துக்கும் சரியான கஷ்டம். ஏன்னா நாங்கள் வீடாக போயிட்டு இந்த வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு நல்லா தெரியும். அதே டைமில் இதே மாதிரி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிற நேரம் எங்களோட சகோதர மக்கள் கல்முனையில் மாஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு உதவி செய்ய போல் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எங்களோட குடும்பத்தொத்தர் எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அது சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா அவ்வளோ கவலை நிறைய ஈக்குது உள்ளத்தில். ஆனால் அது வார்த்தையால் கஷ்டம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி டைமில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா கல்முனையில் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு சரியா இந்த மக்களுக்காக வேண்டி மெயினாக எங்களுக்கு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மெயினாக எங்களுக்கு துவா தான் மெயின். இந்த துவாக்களில் தான் ஆட்கள் மறுவான் பழையபடி எல்லாரும் வரணும். பழையபடி எல்லாரும் மாஷா அல்லாஹ்னு பழைய நிலைமைக்கு எல்லாம் வரணும். ஏன்னா
அனைத்து சாமான் எழுதி தைக்கிறாங்க. இன்னைக்கு கூட இப்போ சாமான் கொடுத்தாலும் இந்த ஆக்கி கொள்கிற வசதி கூட அவங்களுக்கு இல்லை. கேஸ் சிலிண்டர் எல்லாருமே இல்லை. எல்லாம் இந்த வீட்டு கூடு வாசப்படி மாதிரி எல்லாத்துக்கும் அதே நிலைமை தான். இன்ஷா அல்லா மெயினாக வந்து அல்லாவுக்கான துவா கேளுங்க. ஏன்னா தந்தது ரஸ்க்கு ரப்பு எங்கே நாங்கள் கேட்ட துவா வந்து அல்லா இவங்களோட உள்ளத்தில் இறக்கிக்கிறார். இவங்களோட உள்ளத்தில் அந்த கவலை இறக்கி அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து எங்களை தேடி வந்து இந்த இடத்துல எங்களுக்கு இங்கே இதே மாதிரி சதகான்னு பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது தந்த உதவி அத்தனை மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் அவங்களுக்கு மேலும் மேலும் ரஹ்மத் செய்வாங்க. இது அமானிதமாக எங்களுக்கு பொறுப்பாடு தந்தது. இது அமானிதமாக எல்லாத்துக்கும் இந்த பொருட்கள் கட்டாயமாக போய்ட்டு சேரும். இது அமானிதம். சரியா? ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கல்முனை மக்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமானியத்தை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். மிகவும் மனங்கள் உருவக்கூடிய நிலைமையில தான் இந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து பார்த்தால் உங்களுக்கும் அந்த நிலைமைகளை கண்டுகொள்ள முடியும். இன்று சில வீடுகளிலே பெண்கள் உரையாடுகிறார்கள். பெண்கள் சொல்கிறார்கள் வீட்டிலே ஆக்குவதற்கு கூட எங்களுக்கு முடியாத நிலைமை இருக்கிறதுன்னு சொல்லி. உங்களுக்கு இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காணொலிகளை பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடுகளுடைய நிலைமைகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் எம்முடைய உதவிக்கரங்கள் அல்லாஹுடைய அந்த துவா அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களால் முடியுமான உதவிகளை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த மக்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் தாலா சீராக்க வேண்டும். இதற்கு பிறகும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் தாலா எம்மையும் பாதுகாக்க வேண்டும். முழு மனித சமுதாயத்தையும் எல்லா சகோதரர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அமானிதங்களை சரியாக நிறைவேற்றியவர்களாக அல்லாஹு தாலா எம்மையும் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அல்ஹம்துலில்லாஹ் இரவு பகலாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊருடைய வாலிபர்கள் அந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வீதிகளில் பார்த்தாலும் விளங்குகிறது இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளும் இந்த பள்ளியுடைய வாலிபர்கள் இந்த மஹல்லாவுடைய வாலிபர்களும் இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா அனைவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தாலா பரக்கத் செய்யணும். அனைவருக்கு அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் தாலா எல்லா நிலைமையும் சீராக்கி கொடுக்க வேண்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.